ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து மை ஸ்டாண்டின் ட்ராமாவில் வந்து எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், இந்த சோல் பையன் வந்து ஜோ வந்து வீட்டுக்குள்ளே போகிறத வந்து பார்க்குற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்றைக்கான எபிசோட போய் பார்க்கலாம் வாங்க. இந்த சோல் பையன் வந்து ஜோ வந்து பின்னாடி தான் பார்த்து இருக்கான். யாராவது திருடனா என்ன அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சோல் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ மாட்டிக்க கூடாதே அப்படின்னு ஜோ வந்து பதறிக்கிட்டு இருக்கான். இந்த சோல் பையன் வேற பக்கத்தில் போய் அது யார் என்னன்னு பார்க்கலான்னு திருப்ப பார்க்குறான். நல்ல வேலை ஜோ இருக்காமல, அவனே ஒரு ஸ்டன்மேன் தானே, டக்குன்னு சோல் அடிச்சு போட்டு வேகமாக இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு வந்தவனுக்கு வந்து இப்போ தான் திருப்தியாக இருக்குது. சரி ஏடிஎம் கார்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போன்னு அவன் பர்சனலாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் அதில் பாருங்கள், ஐடி கார்டு, மெம்பர்ஷிப் கார்டு இதுதான் இருக்குது. சோல் வராமல் இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் தேடி இருக்கலாமேன்னு இந்த ஜோ பையன் வந்து திணறிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு பக்கம் திணறிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் ஜோவோட அம்மா இருக்காங்களே, அதான் இப்போ இருக்க அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரில. அவங்க ஒரு மாதிரி மூச்சு விட வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களை இப்படி பார்த்தவொடனே அவ்வளோதான், ஜோ பதறிட்டான். டக்குன்னு எப்படியோ ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிட்டான். பெருசாக பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் மூச்சு விடுறது ஃபஸ்ட்டு இருக்கு போல இருக்கு, அப்புறம் கிட்னியில் பிரச்சனை அப்படின்னு மட்டும் டாக்டர் சொல்ல, இது எப்படி சரி பண்ணிடலான்னு இந்த ஜோ பையன் வந்து கொஞ்சம் மனசு தேத்திட்டு உட்காந்துருக்கான். வட்டிருக்கார்ல, அவரும் வந்து ஆறுதலாக பேசியிருக்காங்க. இதை கேட்க இந்த ஜோ பையனுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. கஷ்டப்படுற நேரத்தில் வந்து யாராச்சும் கொஞ்சம் ஆறுதலாக பேசினா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல, அதனால இந்த ஜோ பையனுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது. இந்த நேரம் வட்டிருக்கார்ல, அவருக்கு வந்து கம்பெனிலேருந்து கால் வருது. அந்த மிங் சம்மந்தமாக தான் கால் வருது. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஜோ கிட்ட சொல்கிறாங்க. எப்பா அந்த மிங்க் ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நான் என்ன ஏதுன்னு பஞ்சாயத்து பண்ணி விட்டு வந்துடுறேன்னு வட்டு வந்து டக்குன்னு கம்பெனிக்கு கிளம்பிட்டாங்க. கம்பெனியில் என்ன பிரச்சனைனா, இவே நேற்று என்னோட வீட்டுக்கு அத்துமீறி உள்ளே நுழைஞ்சிருக்கான். ஆனால் இந்த மிங் பையன் வந்து சோல் மேலே வந்து பழைய தூக்கி போடுறான். என்ன அத்துமீறி உள்ள நுழைஞ்சேன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசியிருக்க, என்னமோ அந்த வீடு வந்து உன்னோட வீடு மாதிரி என்ன இப்படிலாம் பேசியிருக்க, அது என்னோட ஃப்ரெண்டு வீடு, அந்த வீட்டில் வர்றதுக்கான எல்லா உரிமை எனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்ல. என்ன விட்ட ஓர பேசியிருக்க, அது ஒன்றும் அவன் வீடு மட்டும் இல்லை, எங்கள் வீடு. நீ எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னா என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்டா அப்படின்னு இந்த மிங் பையன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நடுவில் நிற்கிற வாட்டுக்கு வந்து என்ன பேசுனே தெரில. ரெண்டு பேரும் மாற்றி ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்பா ஏன்ப்பா அப்படி பண்ணியிருக்க, சரி தொலைஞ்சு போனது எதுவும் எக்ஸ்பென்சிவான பொருளா அப்படின்னு வாட்டு கேட்க, எக்ஸ்பென்சிவான பொருள்லாம் கிடையாது, கொஞ்சம் பணம், ஒரு ஐடி கார்டு, அது இருந்தால் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு இந்த மிங் பையன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க எல்லாம் பேசுகிறாங்களே, இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து இந்த ஜோ பையனும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். இந்த சோல் பையனும் நேற்று ராத்திரி பார்த்த சம்பவம் எல்லாத்தையும் மிங் கிட்ட வந்து சொல்றான். மிங்கு பாதி நம்புறான், பாதி நம்பல. இருந்தாலும் என் வீட்டுக்குள்ள நீ வந்ததும் தப்பு தான்டா அப்படின்னு இந்த மிங் பையன் வந்து ஓரா ஆர்கியூ பண்ணியிருக்கான். சரி விடுங்கப்பா, இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே ஃபேமஸான ஆளு, இதை போலீஸ் கிட்டலாம் கொண்டு போனால் பெரிய பிரச்சனை ஆகிப்போம், பேப்பர் அது இதுன்னு போட்டு பேரை நாளடிச்சிருவாங்க, வேறு ஏதாச்சும் யோசிக்க பாருங்க அப்படின்னு மட்டும் வந்து டக்குன்னு ஒரு ஐடியா சொல்ல, அதுவும் சரிதான், எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரைவேட் டிடெக்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட சொன்னால் அக்கு வேறு ஆணி வேற வந்து எல்லாத்தையும் தெளிவாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு இந்த மிங் வந்து ஏதோ ப்ரைவேட் டிடெக்டிவ் பற்றிலாம் பேசியிருக்கான். இவங்க என்ன இவ்வளோ சீரியஸாக இறங்குறாங்க அப்படின்னு இந்த ஜோ பையனும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான். கேட்டவன் டக்குன்னு வேகமா அப்படின்னு நடைய கட்டிட்டான்ப்பா. போனவே ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறான்னா அம்மாவை தான் பார்க்க போகிறான். அம்மாவெல்லாம் பார்த்துட்டு பில்லை பே பண்ணலான்னு கவுண்டரில் வந்து கேட்க, சும்மா தலைவலின்னு போனாலே ஹாஸ்பிட்டல் வந்து ஏகப்பட்ட காசை பிடிங்கிடுவாங்க. இவங்களுக்கு வேறு கிட்னி அங்கங்கன்னு கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குல்ல, காசு ரொம்ப ஆகும்ல. பையனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் பையன் ரொம்ப யோசிக்கிறான். பர்ஸை தரும் போது தான் அன்னைக்கு அவங்க வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்களே, அந்த கார்டு இவன் கண்ணில் தென்படுது. டக்குன்னு என்ன பண்ணுறான்னா அவங்களுக்கு கால் பண்ணி நான் டூப்பாக இருக்க ஒத்துக்கிறேன்னு ஜோ ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன, இவனும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறான். போனோடனே இந்த தோங்க்கு வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இருந்தாலும் இப்போ தோங்க்கு வந்து வேலை தானே முக்கியம். சரி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், டூப்பாக போடுறது வந்து ஒழுங்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்போ அப்படின்னு இந்த தோங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவெல்லாம் ஒழுங்காக பண்ணுவானா வேண்டான்னு தோணுது அப்படின்னு டேரக்டர் வந்து சொல்ல, தோங்க ரொம்ப திமுறா பேசுகிறான். இந்த படத்துக்கு ப்ரொடியூசரே நான் தான், நான் சொல்கிறது கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னு தோங்க ஓவரா பேச டேரக்டர் அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. இந்த ஜோ போயிருக்காம்ல, அவன் ஸ்டன்ட் சீன்லாம் தாறுமாறாக பண்ணுவான், சும்மாவே தாறுமாறாக பண்ணுவான். இப்போ என்ன கேட்க வேணும், அவன் நல்லா தான் பண்ணுறான். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வருத்தம், மறுபடியும் சுற்றி இவங்கிட்டே வரோமே அப்படின்னு உள்ளுக்குள்ளே வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண, அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து காசு தேவையில்ல, அதுக்காக பல்ல கடிச்சிட்டு எல்லா வேலையும் பார்க்குறான். இதெல்லாம் பார்த்தா டேரக்டர் வந்து இவன் என்ன 10/11 அவ்வளோதானே, எதுவும் ஸ்பெஷலாலாம் இல்லைப்பா அப்படின்னு டேரக்டர் வந்து ஜோ வந்து ரிஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க. இந்த ஸ்டன்ட் சீன் எல்லாத்தையும் மிங்க இருக்காம்ல, அவனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான்.
இங்கே பாருங்க, ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா யோசித்துக்கோங்க. இந்த பையனை பார்க்கும்போது நல்லா தான் பண்ணுறான்னு தோணுது. இவனே பேசாமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நானாக இருந்தால் இவனை தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு மிங் சொல்ல, ஏப்பா மிங்கு நீ எப்போ வந்த, நீயே சொல்லிட்ட, பிறகு நான் என்ன வேண்டாம் சொல்ல போகிறேன். ஓகே ஓகே இவனே இருக்கட்டும் அப்படின்னு தோங் போய் வந்து ஜோவையே டூப்பா இருக்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜோ வந்து கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணும்ல, அதெல்லாம் சைன் போட்டு முடிச்சிட்டான். சைன் போட்டு முடிக்க டக்குன்னு மிங்கு வரான். ஆமா, தோங்க்கு வந்து ஸ்டன் சீன் இதெல்லாம் நல்லா பண்ணிட்டியே, எப்படி எப்படி அப்படின்னு மிங் வந்து ஒரு டவுட்டாகவே கேட்குறான். அது வந்து அவரோட முந்தின படம்லாம் பார்த்தேன்னா அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டேங்க அப்படின்னு இந்த ஜோ பையன் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் மிங்குக்கு வந்து ஜோ மேலே வந்து ஏதோ ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. இந்த நேரம் தோங்க வர, என்னப்பா 2 பேரும் நல்லா தெரியும் போல இருக்க, நல்லா பேசுறீங்க அப்படின்னு தோங்க கேட்க, அது இவரை தெரியாம இருக்குமா, இவர் கூட நான் ஆட் ஷூட்ல நடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஜோ பையன் வந்து சமாளிச்சுட்டு எப்படியோ வெளியே வந்துட்டான். வெளியே பார்த்தா இந்த மிங் வந்து அந்த பிரைவேட் டிடெக்டிவ் இருக்கார்ல, அவர்கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு ராத்திரி நான் வீட்டில் தான் இருப்பேன், என்ன ஏதுன்னு வந்து பாருங்க அப்படின்னு இந்த மிங் பையன் வந்து தீவிரமா பேசியிருக்கான். இவன் இன்னைக்கு ராத்திரி வந்து வீட்டில் தங்கினானா என்னால எப்படி ஏடிஎம் கார்டு அது இதுன்னு எடுக்க முடியும் அப்படின்னு இந்த ஜோ பையன் வந்து ரொம்ப தீவிரமா இதெல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே ஒட்டிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் செக்ரட்டரி ஜிம் இருக்கான்ல, அவன் பார்த்துட்டான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு செக்ரட்டரி ஜிம் வந்து கத்த, இவன் கத்துன சத்தத்தை கேட்டு மிங் இருக்கான்ல, அவன் வந்துட்டான். என்னடா பண்ணிருக்க அப்படின்னு மிங் கேட்க, அது இன்னைக்கு நான் புதுசா செஞ்சிருக்கேன்ல, க்ரூல எல்லாரும் பார்ட்டி வச்சிருக்காங்க, உங்களை இன்வைட் பண்ண வந்தேன்னு ஜோ எப்படியோ சமாளிச்சிட்டான். என்னது பார்ட்டியா, என்கிட்ட சொல்லவே இல்லை, நானும் வருவேன் அப்படின்னு தோங்க போய் வந்து அந்த பார்ட்டிக்கும் வந்துட்டான். அந்த பார்ட்டியில பாருங்களேன், எப்படியாச்சும் மிங்குக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்றி கொடுத்து அவனை மட்டையாக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு ஜோ வந்து பெருசாக பிளானை போடுறான். இருந்தாலும் பாருங்களேன், இந்த மிங் பையன் வந்து ஜோ வந்து கண்டுக்கவே மாட்டேக்கான். அவன் ஆடப்பம் தோங்க கூப்பிட்டான்னு தோங்க பக்கத்துல உட்காந்துட்டான். என்னது இது, நம்ம போட்ட பிளான்லாம் இப்படி போதே அப்படின்னு ஜோ வந்து கடுப்பாவே அந்த பக்கம் போய் தனியாக உட்கார, இந்த நேரம் ஜோ கிட்ட வந்து ஒரு பையன் ஃப்ளட் பண்ணுறான். என்னப்பா உனக்கு தனியாக இருக்க தான் பிடிக்குமா, எனக்கும் தனியாக இருக்க தான் பிடிக்கும், வாயே அப்படியே அவன் என்ன பண்ணனா ஜோ கிட்ட வந்து அத்துமீற பார்க்குறான். இந்த விஷயம் எல்லாத்தையும் மிங்க இருக்காம்ல, அவனும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த மாதிரி ஜோ கிட்ட வந்து இன்னொருத்தர் வந்து ஃப்ளட் பண்ணுறது வந்து மிங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. டக்குன்னு மிங்க என்ன பண்ணுறான்னா அந்த பையனை வந்து விரட்டி விட்டு, ஏய் என்ன என் பக்கத்தில் தானே உட்காரணும், வா வா உனக்கு ஒரு இடம் தரேன், என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கோன்னு மிங் ஜோ வந்து பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டான். இவனுக்கு இப்போ இருக்க ஜோவையும் விட மனசு இல்லை போல இருக்கு. ஏதோ உள்ளன்னு சொல்லுது, ஆனால் அது என்ன ஏதுன்னு மிங்குக்கு இன்னும் சரியாக புரியல. இதான்டா சான்ஸ்னு ஜோ என்ன பண்ணுறான்னா மிங்குக்கு வந்து தண்ணியை வந்து நல்லா ஊற்றுறான். ஊற்றுன ஊற்றுல வந்து அந்த மிங் பையன் வந்து மொட்டையாயிட்டான். ஏன்டா இப்படி பண்ணு, இவனை எப்படி என்னால் வந்து தனியாக தூக்கிட்டு போக முடியும், என்னாலாம் தனியாக தூக்கிட்டு போக முடியாது, இப்போ நீ என்ன பண்ணுனா இவரை தூக்குறது வந்து நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இந்த ஜிம் சொல்ல, என்னது நானா, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு இந்த ஜோ சமாளிக்க பார்க்குறான். அதெல்லாம் இல்லை வந்தாகணும் அப்படின்னு இந்த செக்ரட்டரி ஜிம் வந்து ஓவரா ஃபோர்ஸ் பண்ணுறதால இந்த ஜோ பையன் இருக்காமல, ஜோ தான் மிங்க வந்து கூட்டு போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். இந்த மிங் பையன் வந்து குடிச்சிட்டு தடுமாறி பண்ணுறானா இல்லை வேணுனே பண்ணுறானான்னு தெரில. டக்குன்னு என்ன பண்ணுறான்னா ஜோ மேலே விழுந்துட்டான். விழுந்தவன் என்ன பண்ணுறான்னா ஜோ கிட்ட வந்து கிஸ் பண்ணுறான், என்னென்னமோ பண்ணிக்கிருக்கான். டே என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க, காப்பாற்றி விட்டு போடா அப்படின்னு ஜோ வந்து கத்த, எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு ஜிம் போயிட்டான். இந்த மிங் பையன் சும்மா இல்லாமல் மிஸ் யூடா ஜோ, உன்னை எப்போ பார்க்க போறேன்னே தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள வந்து லைட்டாக ஜோக்கு வந்து சென்டிமெண்ட் ஆக தான் செய்யுது. இருந்தாலும் இப்போ வந்து எமோஷனுக்கான டைமே கிடையாதுப்பா, நான் இப்போ வந்து டோட்டலாக வேற ஜோ, மறுபடியும் அதே நிலைமைக்கு வந்து திரும்பவே கூடாது. என்னோட டார்கெட் எல்லாம் ஏடிஎம் கார்டை கண்டுபிடிக்கணும், அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறத வந்து ஜோ வந்து ரொம்ப உறுதியாக இருக்கான். அதனால அவனோட வீட்டுக்கு போய் ஏடிஎம் கார்டெலாம் சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்கான். தேடிக்கிட்டே இருக்கும்போது டீ கப்பு, அதான் ஜோ வந்து ஆசையாக இவனுக்கும் மிங்க்கும் சேர்த்து டீ கப்லாம் வாங்கியிருப்பாம்ல, அதை கூட உடைச்சிருப்பாம்ல, அதான் இந்த மிங் பையன் வந்து ஒட்டிலாம் வச்சிருக்கான். இவனுக்கு லவ்வும் கிடையாது ஒன்றும் கிடையாது, டீ கப் மட்டும் ஒட்டி வச்சிருக்கானக்கும், உடைச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு இந்த ஜோ வந்து உடைக்கலான்னு போகிறான். மனசு வரமாடிக்குது. அதனால என்ன பண்ணுறான்னா ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, அதை மட்டும் தான் தேடிக்கிட்டு இருக்கான். தேடுனவனுக்கு வந்து கிடைச்சிச்சா இல்லையான்னு தெரில. அடுத்த நாள் காலங்காலத்தில் வந்து ப்ரைவேட் டிடெக்டிவ் இருப்பாங்களே, அவங்க வந்து ரூமை தரவாக செக் பண்ணியிருக்காங்க. எவனோ ஒருத்தன் தெரிஞ்சவன் தான் உள்ளே வந்திருக்கான். கதவை பாருங்க, அடிச்சு உடைச்ச மாதிரி தெரில, இல்லை புதுசாக டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாலும் எந்த விதமான ஸ்க்ராட்சும் இல்லையே, எவனோ தெரிஞ்சவன் தான் உள்ளே வந்திருக்கான்.
அப்படியே கரெக்டாக அந்த டிடெக்டிவ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கெஸ் பண்ணுறாங்க. டே என்னடா இது, அந்த ஜோக்கு வந்து கால் பண்ணுறான். அப்படியே மிங் வந்து ஜோவை தேடுறான். ஏங்க என்ன நேற்று ராத்திரி பற்றி நடந்ததை பற்றி தான் பேசையா அப்படியே ஜிம் கேட்க. என்னது நேற்று ராத்திரியா, நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சு அப்படியே மிங் கேட்குறான். மிங்குக்கு நேற்று ராத்திரி நடந்த சம்பவம் எதுவுமே ஞாபகம் உள்ள போல இருக்கு. நான் இப்போ ஜோவை கூப்பிட சொன்னோம்ல, அவனை மட்டும் கூப்பிடுறா அப்படின்னு மிங் சொல்ல, இந்த ஜிம்மும் என்ன பண்ணானா ஜோக்கு வந்து தொடர்ந்து கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன, இந்த சோல் பையன் இருக்காம்ல, சோல் பையன் வந்து புதுசாக மியூசிக் ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறான். அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஆக்டர் வந்து டான்ஸ் ஆட அது இதுன்னு தேவைப்படுது, யாரை போடலாம் அப்படின்னு சோல் யோசிக்க, மட்டும்தான் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கவே இருக்காம்ல நம்ம கைவசம், அதான்ப்பா அந்த ஜோ, அந்த பையனை எடுத்துக்கோப்பா சூப்பராக இருப்பான் அப்படின்னு மட்டும் வந்து ரெக்கமெண்ட் பண்ண. என்னது அவனா, தேவையில்லை, நான் இன்டர்நேஷ்னல் அளவுக்கு யோசிக்கிறேன், நீங்கள் என்ன இந்த பையனை சொல்லியிருக்கீங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்ல. ஏப்பா அப்படிலாம் சொல்லாத, இவன் கிட்டத்தட்ட நம்ம பழைய ஜோ மாதிரி அப்படியே இருப்பான்ப்பா, ஏற்றுக்கோப்பா அப்படின்னு மட்டும் சொல்ல. இங்கே பாருங்க, யாருமே நம்ம பழைய ஜோ வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, இப்படிலாம் கம்பேர் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சோல் வந்து கத்த. சரி காம் டவுன், அந்த பையனை கூப்பிடுறேன் பாரு அப்படின்னு மட்டும் சொல்ல. இப்போ அந்த ஜோ இருக்காம்ல, ஜோ வந்துட்டான். இருந்தாலும் சோலுக்கு வந்து இவனை எடுத்துக்கலாம் மனசு இல்லை, ரொம்ப யோசிக்கிறான். இப்போ சுற்றி முற்றி பாருப்பா தேருவான்ப்பா அப்படின்னு மட்டும்தான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சோல்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அந்த சோல் வந்து கொஞ்சம் மனசு இல்லாமல் தான் பேசியிருக்கான். அவன் நாட்டுக்கும் பேசி கிளம்பிட்டான். ஏப்பா என்னப்பா இது, என்ன அந்த தோங்க வந்து டூப்போட போயிட்டியாமே, உன் அம்மா மெடிக்கல் செலவுக்காக என்ன இப்படிலாம் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு மட்டும் வந்து கரெக்டாக கேட்க. உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு ஜோ கேட்க. பாருப்பா நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட தாராளமாக கேட்கலாம்ப்பா, பணம் ஏதாச்சும் வேணுமா என்கிட்ட கூட சேவிங்ஸ் கொஞ்சம் இருக்கு தாரேன் அப்படின்னு மட்டும் வந்து சொல்கிறாரு. பரவாயில்லைங்க, நானே இதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு இந்த ஜோ பையன் வந்து தனிக்காட்டு சிங்கமா அம்மாவை எப்படியாச்சும் காப்பாற்றலான்னு உறுதியாக இருக்கான்ப்பா. ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் மட்டும்தானே இருந்துச்சு. அதுக்கடுத்து டாக்டர் கிட்ட போய் விசாரிக்கப்ப டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி உங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்னி வந்து டோட்டலாக ஃபால்ட்டாக போச்சு, இனிமேல் அவங்க வந்து வாழ்கிற காலம் ஃபுல்லாகவே அந்த கிட்னியை வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுவும் வாரம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். நீ எங்கள் ஹாஸ்பிட்டலே பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் ஆகும்ப்பா பார்த்துக்கோ அப்படின்னு டாக்டர் சொல்ல. இதை கேட்குற இந்த ஜோ பையனுக்கு வந்து பதறுது. அம்மா கிட்ட போய் என்ன பேசுன்னு தெரியாமல் இவன் தெளிச்சு போய் நிற்க. எல்லாமே ஏன் தப்பு தான்ப்பா, நீயே இப்போதான் உயிர் பொழைச்சி வந்த, அதுக்குள்ளேயும் பாரு என்னால் உனக்கு பெரிய ஆபத்தாயிடுச்சுல அப்படின்னு அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண. அம்மா ஏமா இப்படிலாம் பேசுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு ஜோ வந்து அம்மாவுக்கு என்னமோ ஆறுதலாக பேசிட்டு பணத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இந்த ஜோ பையன் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த கம்பெனி, அதான் அந்த தோங்கோட கம்பெனி இருக்குல்ல, அட்வான்ஸாக பணம் கேட்குறான். அவங்க வந்து பெருசாக எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணவே தெரில. அதனால ஜோ வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கான். இந்த நேரம் சோல் இருக்காம்ல, அவன் வேற காரை கொண்டுட்டு ஹாஸ்பிட்டல் பக்கம் வர, அவன் வந்த வேகத்தில் வந்து லைட்டை வந்து கண்ணில் பட்டு ஜோ வந்து அப்படியே கீழே விழுந்துட்டான். எப்போ சாரிப்பா அப்படின்னு சோல் பையன் வந்து சாரிலாம் கேட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாயேன் அப்படின்னு சோல் பையன் வந்து தனியாக கூப்பிடுறான். இந்த விஷயம் எல்லாத்தையும் மிங் இருக்காம்ல, அவனும் பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த மிங் கிட்ட வந்து செக்ரட்டரி ஜிம் இருக்காம்ல, ஜிம் வந்து இப்போ இருக்க ஜோவை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்கிறான்ப்பா. அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு, எவ்வளோ காசு தேவை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் மிங் கிட்ட வந்து ஓதிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சோல் வந்து அந்த ஜோ வந்து கூட்டு போனவன் வந்து, ஆமாம் உன் அம்மாவுக்கு இப்படியாச்சுன்னு ஏன் ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லை, வாட் சொல்லி தான் எனக்கு வந்து இவ்வளோ விஷயம் வந்து தெரிஞ்சு, ஏன் சொல்லலை அப்படின்னு சோல் வந்து கேட்க. சொல்லியிருந்தா என்னங்க பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை வந்து வேண்டாம்னா சொல்லியிருப்பீங்க, உண்மை தானே அப்படின்னு ஜோ கேட்க. ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சோல் வந்து கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க, நான் காசை கொடுக்குறேன், அம்மாவை பக்கத்துலேருந்து நீ நல்லா சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு சிம்பதி மாதிரிங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் பெருசாக தேவையில்லைங்க அப்படின்னு ஜோ சொல்கிறான். இது மட்டுமா, இன்னைக்கு ரொம்ப நல்லவர் தாங்க, அதனால தான் பணத்தெல்லாம் கொடுத்து என்னை வந்து அம்மா பக்கத்துலேயே இருக்க சொல்லியிருப்பீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர் தாங்க அப்படின்னு ஜோ வந்து சோலை வந்து என்னமோ ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான். என்னடா இது ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற, சே எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் என்னோட பழைய ஃப்ரெண்டு ஜோ கிட்டத்தட்ட அவனை பார்த்த மாதிரியே இருக்கு, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தானே இருக்கீங்க அப்படின்னு சோல் வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். சரிடா
நான் உனக்கு வந்து பணத்தை கொடுக்குறேன், எவ்வளோ பணம் தேவை அப்படின்னு சோல் கேட்க, இல்லை 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 எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீயெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு ஜோ வந்து வைராக்கியமாக இருக்கான். சரிடா பார்க்கலாம் அப்படின்னு சோல் சொல்ல, என்ன பார்க்கலாம் புரியலையே அப்படின்னு ஜோ கேட்க, என்னோட மியூசிக் வீடியோவில் நான் உன்னை போடுறதுக்கு வந்து ஒத்துக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னு சோல் ஒத்துக்க, இதுக்கு ஜோக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி இருந்தாலும் பணம் கிடைக்கும்ல, அதனால இந்த ஜோ பையனுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஜோ பையன் வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வர மிங் கால் பண்ணுறா, உன்னை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு மிங் சொல்ல, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் வேற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்து காலை கட் பண்ணிட்டான். மிங்கு விடுறமா இல்லை, காரை கூட விட்டு என்ன வீட்டுக்கு தானே போகிற வா வா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு மிங் கூப்பிடுறான். ஜோ வேண்டாம் தான் சொல்கிறான். இருந்தாலும் மிங் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஜோவை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறான். ட்ராப் பண்ணிட்டு மிங் வந்து அப்படியே போயிருக்கலாம். போகாமல், என்னடா அன்னைக்கு ராத்திரி நான் வந்து ட்ரிங்க் பண்ணியிருந்தப்ப நீ தான் என்னை வந்து வீட்டில் விட்டியாமே, அப்புறம் அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு மிங் கேட்க, என்ன நடந்துச்சு என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு ஜோ வந்து தெரியாத மாதிரி கேட்குறான். இதில் மிங்குக்கு வந்து லைட்டாக கடுப்பாயிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியாமலே பேசுறீல, உனக்கு இருக்குடா அப்படின்னு மிங்க என்ன பண்ணனா டப்புன்னு ஜோ இழுத்து வச்சு கிஸ்ஸை கொடுத்துட்டான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஜோ கத்த, நீ தானே சொன்ன உனக்கு மறந்து போச்சுன்னு, அதான் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிங் வந்து போக, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்கிட்ட இருந்து என்னதான் வேணும் அப்படின்னு ஜோ கத்த, உனக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகணும்னு ஆசையா என்ன, சரிடா உனக்கு ஏதாச்சும் இந்த மூவி ரோல் அதெல்லாம் நான் தாரேன்டா, ஆனால் நீ என் பக்கத்துலேயே எப்பயுமே ஒரு டூப்பா என் பக்கத்துலேயே இருக்கணும். எனக்கு பிடிச்ச ஒருத்தர் மாதிரியே நீ இருக்க, அவருக்கு டூப்பா நீ என் பக்கத்துலேயே இருக்கணும்டா அப்படின்னு இந்த மிங் வந்து இப்படி சொல்ல, இதை கேட்குற ஜோ வந்து என்ன நினச்சிக்கிறான்னா, இவன் இன்னும் அந்த தோங்க மறக்கல போலயே, அந்த தோங்க கிடைக்கல அப்படின்றதுக்காக மறுபடியும் பாரு என்ன வந்து டூப்பா கூட்டு இருக்கான், இவன் ஏன் தான் அப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு இந்த ஜோக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ ஏன் வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு ஜோ வந்து கத்த, இந்த மிங்கும் போறான். போறதுக்கு முன்னாடி இங்கே பாருப்பா, எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா எப்படியாச்சும் அதை வந்து அடைஞ்சே தீருவேன், அது எங்கே இருந்தாலும் சரி அப்படின்னு மிங் வந்து இப்படி பேசி விட்டு போகிறான். இதெல்லாம் கேட்குற ஜோக் வந்து ஒரு மாதிரி இருக்குது. இந்த மிங் வந்து எந்த எல்லைக்கு போவான்னு ஜோக் வந்து நல்லாவே தெரியும்ல. இப்போ ஜோக்கும் பணம் தேவைப்படுது. அதனால் இந்த ஜோப்பை வந்து என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு மிங்க வந்து நிப்பாட்டி, சரி 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 நீ சொல்கிற டீலுக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன், என்னோட ஒரு வருஷ வாழ்க்கையை வந்து நான் உனக்காக வந்து கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக எனக்கு வந்து 5 மில்லியன் பணமும் ஒரு வீடும் கொடுக்கணும், என்ன ஓகேவா அப்படின்னு ஜோ வந்து கேட்க, இதை கேட்குற மிங் வந்து எல்லாம் ஓகே தான், இதையும் தாண்டி இன்னும் நான் அவங்ககிட்ட வந்து நிறைய எதிர்பார்க்குறேனே அப்படின்னு மிங் சொல்கிறான். இதை கேட்குற ஜோக்கு வந்து ஒன்றுமே புரியல, அப்படின்னு எதிர்பார்க்குற அப்படின்னு ஜோ கேட்க, டக்குன்னு மிங் வந்து என்ன பண்ணனா ஜோவை வந்து இழுத்து வச்சு கிஸ்ஸை கொடுத்துட்டு இருக்கான். அதை கிஸ்ஸுன்னு கூட சொல்ல முடியாதுப்பா, மொத்தட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜோவால் இப்போ வந்து இவனை வந்து தடுக்கவும் இல்லை. இவனோட ஒரு வருஷ வாழ்க்கையை வந்து மிங்க கிட்ட வந்து அடமான வச்சிட்டான். அதனால இந்த ஜோப்பை வந்து அப்படியே வாயை மூடிக்கிட்டு இருக்கான். இதோட மட்டும் நிற்கலடா, எனக்கு எப்போல்லாம் நீ தேவைப்படுறியோ அப்போல்லாம் நீ வந்தே ஆகணும் அப்படின்னு இந்த மிங் பை வந்து ஜோ கிட்ட வந்து இப்படிலாம் பேசிட்டு போய்கிட்டு இருக்கான். ஜோக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம அவன் அமைதியாக நிற்கிறான்ப்பா. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் உடனே தட்டி விட்டுருங்க. பாய்.